வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் நாங்கள் உளுந்தஞ்சோறு பண்ண போகிறோம். இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒரு ட்ரெடிஷ்னலான உணவு. இந்த சாதத்துக்கு கூட நாம் சிக்கன், மட்டன், நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு நாளாச்சும் இதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் வரவே வராது. இங்கே அடிக்கடி இதை எடுத்துப்பாங்க. இந்த உளுந்தஞ்சோறு நாம் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கருப்பு உளுந்துலேயே உடச்ச உளுந்து இருக்கும், அது போட்டு பண்ணுவாங்க. ஆனால் முழு உளுந்து போட்டு பண்ணுறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மாதிரியே இங்கே குண்டு குண்டு அரிசி கிடைக்கும். நம்ம இடத்துலலாம் பாலிஷ் பண்ண ரொம்ப நைஸாக இருக்கிற அரிசி வாங்குவோம். ஸோ இங்கே அந்த குண்டு குண்டு அரிசி கிடைக்கும். அந்த குண்டு அரிசியில் அந்த முழு உளுந்தும் போட்டு பண்ணும்போது அந்த ரைஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த உளுந்தஞ்சோறு இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உளுந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இது 1/4 கிலோ இருக்குது. இந்த கப்புக்கு தான் 2 கப் அரிசி எடுத்தேன். ஸோ இதே கப்புக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். 25 to 30 இருக்குது. 2 டீஸ்பூன் வெந்தயம் இது கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வெந்தயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துறதுனாலும் சேர்த்திக்கலாம். வெந்தயம் நிறையா சேர்த்துனீங்கன்னா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு டேஸ்ட் பிடிச்சா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. அரிசியும் உளுந்தும் சேர்த்து இப்போ வந்துட்டு 3 கப் இருக்குது. இதுக்கு வந்துட்டு நாம் 8 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்புக்கே 8 கப் தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்துட்டு பின்னால் பார்த்துட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இப்போ நாம் ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எப்படியே வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் வேக விடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. இதை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. பாதி அளவுக்கு வெந்திருக்கு. 10 நிமிஷம் ஆகிருக்கு. இன்னொரு 10 நிமிஷம் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. தண்ணி குறைய அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கிளறி விட்டுட்டே இருங்க அப்பப்போ. ஓகே, மூடி வச்சு வேக விடலாம். இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட சால்ட் இப்போ இதுக்கு கரெக்டாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கரெக்டாக இதாக குறைஞ்சிருச்சு. சாதம்க்கு லெவலில் அப்படியே குறைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் சிம் வச்சுக்கோங்க. சிம் வச்சுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அரிசியோட லெவலுக்கு கொஞ்சம் கீழே தண்ணி இருக்கும்போது நம்ம தேங்காய் போட ஆரம்பிச்சிக்கலாம். அரிசி எடுத்த கப்புக்கு 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் தேங்காய் எக்ஸ்ட்ரா போட்டாலும் டேஸ்டியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு அது கூடவே 2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துருக்கோம். சுக்கு பொடியோட ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போது குக்கரோட மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு விசில் மட்டும் விட்டுடுங்க. ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரோட கேஸ் எல்லாமே நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாவ், கரெக்டாக வந்திருக்கு. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாதம் இது. இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சாப்பிட்லாம். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.